மகாநதி சீரியலில் இப்போ விஜய் வந்து காவேரி வீட்டை கண்டுபிடிச்சிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் போய் காவேரியை பார்க்குறது, சிரிக்கிறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கப்புறம் தாத்தாட்ட போய் சொல்லிடுறாரு, காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் வந்து இப்போது எல்லாருமே வீட்டில் இருக்காங்க காவேரி வீட்டில். இப்போ விஜய் வராரு. வந்ததுக்கப்புறமா பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஷாக்கிங். ஸோ வந்து இங்கே எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. எல்லாரும் திட்டுறாங்க. பட் குமரன் தனியாக கூட்டிகிட்டு போய் என் பிரதர் இப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி அத்தை ஏற்கனவே மனசு இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் இங்கேருந்து கிளம்புறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என் பொண்டாட்டி விட்டுட்டு எங்கே பிரதர் நான் போவேன்னு சொல்லும்போது, உடனே இப்போது வந்து நான் வீட்டு ஓனர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு இந்த தம்பி இங்கே வந்திருக்கு அப்படின்னோடனே, ஐயோ இந்த தம்பியை தெரியாதா, இவர் தான் பக்கத்து போர்ஷனில் குடியிருக்காரு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதனால் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சிரிக்கிறாரு பார்த்துட்டு. அப்போது நீங்கள் சொல்லவே இல்லையே இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, பக்கத்து போர்ஷனில் தானமா இருக்கார், இது என்னத்தை உங்ககிட்ட சொல்கிறது, அதனால தான் சொல்லலை அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்லும்போது எல்லாருக்கும் அப்படியா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னே சாரதாக்கு தெரியல. உடனே காவேரி முழிக்கிறாங்க, இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆமாப்பா நான் ரொம்ப நல்ல தம்பி, உங்கள் வீடு மாதிரி உங்கள் ஆட்கள் மாதிரி இவருமே ஒரு நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவர் தான், நாங்கள் ஆளை பார்த்து தான் நாங்கள் குடி வைப்போம், நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்கன்னு சொன்ன உடனே வந்து காவேரியை பார்த்து இப்போ பேசுகிறது, சிரிக்கிறது, அப்பப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ஒரு பக்கம் விஜய் பண்ணிகிட்டே இருக்காரு. சாரதாக்கு விஜய் பக்கத்தில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, காவேரி வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. ஸோ வந்து வாமிட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு சந்தேகம், எதுக்கும் டாக்டர்கிட்ட போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவங்களுக்கு எதுவும் நாள் தள்ளி போச்சா, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேட்கும்போது உடனே காவேரி முழிக்கிறாங்க. உடனே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே காவேரி வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே விஜயோட இருந்து பார்த்தது எல்லாத்தையுமே நினைக்கிறாங்க. இப்போ வந்து காவேரி விஜயோட உணர்ந்த நாட்கள் எல்லாமே நினச்சி பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே செக் பண்ணி பார்த்து டாக்டர் வந்து குட் நியூஸ் தான், நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னோடனே காவேரிக்கு தலையே சுற்றிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. எவ்வளோ தூரத்துக்கு மறைக்க முடியுமோ நம்ம அவ்வளோ தூரத்துக்கு மறைச்சி தான் ஆகணும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நடக்குதோ அதை வந்து ஆண்டவை விட்ட வழி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அழுறாங்க. அப்பா நீங்கள் தான்ப்பா எனக்கு துணை நிற்கணும் அப்படின்னு அவங்க அப்பாவும் மனசில் நினச்சிக்கிறாங்க. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.